ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறீர். நீர் எங்கள் மகிமையின் தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகத்துவத்தின் தேவனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உன்னதத்தின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் தேவன் பெரியவர், என் தேவனை பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே விசேஷமாய் ராஜா, இந்த கால வேளையில கூட தகப்பனே, இந்த உபவாச கூட்டத்தை உம்முடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தரே, ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும், தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர்கள் ஆண்டவரை. நீ செய்திருளும்படிக்காக நாங்கள் செபிக்கிற தகப்பனே. எங்களுக்குள்ள ஒருவன் ஆவியும் ஏக சிந்தையோடு உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தது நல்லது என்று நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. வர வேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி அழைத்து வருவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நீர் ஒருவரை ஆளுகை செய்திருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உட்காரலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் போதுமான தேவனாய் இருக்கிறார். பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது தேவன் நம்மளுக்கு சுகத்தையும் தருகிறார், விடுதலையும் தருகிறார். அவருடைய நாமம் உயர்ந்த நாமமா இருக்கிற நாமத்தை பாடி தேவ நாமத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பர்த்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பர்த்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக
இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்று கைவிடா நாமம் நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்று கைவிடா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சந்தரதா ரியாந்தரதலம் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது தேவன் அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவன் அவர் பெரிய தேவனா இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் தடைகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை நோக்கி ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னைக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். பரத்திலிருந்து நம்மளுக்கு உதவியை ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவ முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயே கண்களை ஏறெடுப்பி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயே கண்களை ஏறெடுப்பி வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணு கடங்கா நன்மைகள்
என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சொல்லலாமா? தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். முகையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. முகையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை எனக்கு ஒத்தாசை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். சில சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம். நேற்று இரவு ஏன் கடந்த நாட்களிலே கூட சில சூழ்நிலைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் பாடல் மூலமாய் பேசுகிறார், எனக்கு ஒத்தாசை என்றைக்குமே உண்டு. அவர் ஒத்தாசை அனுப்புவார். சங்கீதக்காரர் எந்த சூழ்நிலையிலிருந்து அவர் அந்த சங்கீதத்தை எழுதினார் என்பது அவருக்கு தெரியும். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என் தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்துமாவை நீர் காக்கும் தேவன். அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். இந்த உபவாச நாளிலே தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராயின் கண்களை
ஒத்தாசை வருவீராக. என் வேலை ஸ்தலத்தில், என் குடும்ப ஸ்தலத்தில், என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் உம்மை தேடுகிறதுல எனக்கு ஒத்தாசை வருவதாக. இந்த பூமியில சகல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருந்தாலும் நீர் இல்லைனா அவைகள் ஒன்றும் எங்களுக்கு உதவாது ஆண்டவரே. நீர் எங்களை நிரப்புவீராக, நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. இருதயத்தின் ஆழ்ந்து சொல்லுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. ஒரு விஷயங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் திரும்பி போகக்கூடாது. எங்களை நிரப்புங்க. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்க. ஓ ஷதரா தரா தரா. அன்றைக்கு சாலமோன் ஆலயத்திலே செபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையினால் ஆலயத்தையும் நிரப்பினார், சாலமோனையும் தேவன் நிரப்பினார். இன்றைக்கு ஆலயம் நிரம்பி இருக்கிறது. தேவ மனிதர்களாகிய தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மையும் அவர் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நான் வெறுமையாய் இந்த இடத்தை விட்டு போக கூடாது ஆண்டவரே. ஒரு நிறைவோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. நிறைவானவரே, எங்களை நிரப்புவீராக. சொல்லுவோமா கடைசியாக? ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார், இம்மட்டுமாய் உதவி செய்தார், இம்மட்டுமாய் இந்த 11 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை நாச மோசங்கள், எத்தனை போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, வியாதிகள், பலவீனங்கள், ஆனால் அவைகள் ஒன்றும் அணுகாமல் இம்மட்டுமாய் தேவன் நமக்கு பலனை தந்து ஓடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார்.
கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் ஆளுக்கு 2 வசனங்களாக நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2 வசனமாக நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் ஆளுக்கு 2 வசனங்களை வாசிக்கலாம். லைனாக வாசிங்க. வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவும் அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இந்திரியமோ அப்படியல்ல. துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை விருக்கிறவன் சாவான். வாசிக்கிறோம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முழுவேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. தீரான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும்படியாம். பயப்படுதல் ஞானத்தின் ஆரம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். இந்த இடத்துல 2 தடவை ஒரு வசனம் அழகாக வந்து, கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். இன்னொரு வசனமும் போட்டு, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடிந்து கொள்ளுதல்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஊழியக்காரங்க ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆசீர்வாதமான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
அதை ஏற்றுக்கொள்ளுகிறது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அது எல்லாருக்கும் உண்டு. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்லது நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் ஒரு கடிந்து கொள்ளுதலோ, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோ, ஆண்டது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நீங்கள் அங்கே போகக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும், கசப்பாகவே இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை கேட்கும் பொழுது கசப்பாக இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம நடந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போது கர்த்தர் நிச்சயமாய் தேவன் என்ன பண்ணார், நம்மளே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் ஊழியக்காரர் என்ன வார்த்தை சொன்னது, கர்த்தருக்குள்ளகிற வார்த்தை. ஊழியக்கார் சொல்ல எல்லா வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது. ஒரு சிலங்க ஊழியக்கார் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரர் தெய்வமாக நினச்சிப்பாங்க, கர்த்தரை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. அப்படி அல்ல. தேவன் என்ன பண்ண, தேவன் தான் நம்மளுக்கு பெரிய தேவனாக இருக்கிறனால என்னுடைய ஊழியக்கார் கடிந்து கொள்ளுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, என் ஜீவியத்துக்கு பிரயோஜனமான வார்த்தை எது வருதோ அதை என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கணும். ஆண்டவரை அந்த வார்த்தை ஒரு சில நேரத்தை ஏற்றுக்க மாட்டோம். நம்ம அவங்க என்ன சொல்கிறது, நம்ம போகிற போக்கிலேயே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆண்டவரை, அந்த கடிந்து கொள்ளுதல் வார்த்தை அது உம்முடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை, என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக இருந்தோம். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள என் இருதயத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிற, தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். இதெல்லாம் நம்ம கேட்டது கிடையாதுல்ல. எல்லா ஆசீர்வாதமும் வேணும்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் மாறணும்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், சில வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய. ஆண்டவரை, கடிந்து கொள்ளுதலாக இருக்கலாம், எச்சரிப்புனா இருக்கலாம், அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் என்ன பண்ணுங்க, எனக்கு கிருபையை தாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்லி என்ன பண்ணுது வேதம் அழகாக நம்மளுக்கு சொல்லுது. அதே போல் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு கேட்கிறவனும் ஞானம் அடைவான் என்று சொல்லப்படுது. ரெண்டுக்கும் நம்மளுக்கு நிறைய வித்தியாசங்கிறது. நம்ம பிழைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும், கேட்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய. ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீங்கள் கேளுங்க இயேசப்பா. கர்த்தருடைய வார்த்தை அது கடிந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை எச்சரிப்பின் ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கிறது, நம்ம செய்கிறது சரி, நம்ம செய்கிறது தப்பு, நீ இந்த வழியில் போக வேண்டும், இதை பேசக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்கள் இன்றைக்கி நம்மோடு கூட பேசுகிற இருப்பார் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய தகப்பனே அந்த தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, கடிந்து கொள்ளுதலை கர்த்தாவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஞானமடைவான் என்று சொன்னது போல கர்த்தாவே, அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு தகப்பனே, தேவ வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமாக அல்ல தகப்பனே, எங்க வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும், நாங்கள் மறுரூபப்பட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்பட தகப்பனே. ஆண்டவரை, இப்படிப்பட்ட அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளும் கர்த்தாவே நாங்கள் கேட்டு அதின்படி நடக்க தகப்பனே, எங்க வாழ்க்கையை மாற்ற தகப்பனே. என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. கடினமுள்ள இருதயத்தை கர்த்தர் மாற்றுங்க, கடின தன்மையை கர்த்தர் மாற்றுங்க. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கடினமா இருக்கிறதா, அந்த இருதய கடினத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, என் இருதய கடினத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் முக கடினத்தை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே, என் முகத்துடைய இருகத்தை கர்த்தர் நீர் மாற்றுவீராக கர்த்தாவே. இன்னைக்கு எந்த வார்த்தையும் உள்ள நுழையாதபடிக்கு, எந்த கர்த்தருடைய வார்த்தையும் உள்ள நுழையாதபடிக்கு நம்முடைய இருதயம் இன்னைக்கு நம்முடைய இருதயம் இன்னைக்கு கடினமா இருக்கிறது என்றால் தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதய கடினத்தை தகப்பனே நீர் மாற்றி ராஜா. உம்முடைய வார்த்தையை கேட்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க தகப்பனே, கர்த்தருடைய ஆவியை எங்களுக்கு உதவி செய்து ராஜா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த உபவாச ஜபத்தில் ஏதோ ஒரு குறிப்புக்காக நம்ம வந்திருப்போம்ல, இன்னைக்கு உபவாச ஜபத்துக்கு நான் வந்தேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அந்த ஜப குறிப்பு உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் வச்சு, ஆண்டவரை இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தரை என்னை கொண்டு வந்திருக்கு, நம்ம வரல, கர்த்தர் கொண்டு நம்மளை அழைத்து வந்திருக்கிறா. இன்றைக்கி இந்த உபவாச ஜபத்துக்கு வந்து நான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஜப குறிப்பெல்லாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என் ஜபத் குறிப்புகள், என் விண்ணப்பங்களுக்கு என் தேவன் என்ன பண்ணணும், இந்த உபவாச ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தர. நான் வந்தபடி திரும்பி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இங்கே வந்தது நல்லது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து சொல்லலாம். இன்றைக்கி தேவ சமூகத்தை ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் அவர் பதில் தருகிற தேவனார்கள். கண்களை முடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, கர்த்தரின் நல்லவராய் போதுமான தேவனாக இருக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தில் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய இருதயத்தையும் வாஞ்சைகளையும் தேவன் நிறைவேற்றுவீராக. தேவைகளோடு வந்தவரே, இந்த தேவனுக்கு சந்தி
சந்திக்கப்பட வேண்டும் என்றார். யெகோவா ஈரே, நீ தேவைகளை சந்திக்கிற தேவன், நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கு. உடைய பிள்ளைகளின் தேவைகளை கத்த சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. மனுஷனை நம்பி அல்ல தகப்பனே, தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி அல்ல கத்தாவே, கத்தரை நம்பி, கத்தரை மட்டுமே நம்பி கத்தாவே தேவனின் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்வீராக. இவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை கத்தர் ஆண்டு நிறைவேற்றுவீராக. சரீர பலவீனத்தோடு வந்திருந்தா கத்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. தேவனங்களை பலப்படுத்துவீராக கத்தாவே. இவர்கள் ஆண்டவரே நெடு நாட்களாய் ஜெபித்து சோர்ந்து போய் கத்தாவே காணப்பட்ட அந்த ஜெபங்களுக்கு என் தேவனாகிய கத்த நீ பதிலை தருவீராக கத்தாவே. பதிலை கத்தர் கட்டிடுவீராக கத்தாவே. ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிற அந்த இருதயங்களுக்கு கத்தாவே ஒரு மகிழ்ச்சியை என் தேவனாகிய கத்தர் இந்த உபவாச ஜெபத்துல என் தேவனாகிய கத்தர் நீர் கட்டளையிடும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற கத்தாவே. தடைகள் நீங்குவதாக ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் வரட்டும் தகப்பனே. அவர்கள் நெடு நாட்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெபங்களுக்கு என் தேவனாகிய கத்தர் நீர் பதிலை கத்தர் கட்டளையிடுவீராக. இந்த உபவாச ஜெபத்துல கத்தாவே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒரு ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு தந்து ராஜா உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ராஜா. இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் கத்தர் நிறைவேற்றிவிட ஒவ்வொரு கையின் பிரயாசங்கள் வேலைகள் வருமானங்களை கத்தருடைய ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்து ராஜா உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. அடுத்ததாக சபையில் நடக்கிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்கணும். வருகிற நாட்கள் நடக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மற்ற ஆராதனைகளை தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிக்கணும். அதோட தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் தாமே சந்திக்கணும். விசேஷமாக ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதித்து தேவ நாமத்தை கத்தர் இடத்துல மகிமைப்படுத்தும்படிக்க நாம் செபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கத்தர் நல்லவராய் போதுமான தேவனாய் இருக்கிறவரே நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஊழியங்களை கத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாள் கூடுகையும் தேவனுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இடத்துல கூடி செபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமையும் தேவ பிரசன்னமும் இந்த இடத்துல காணப்பட தேவன் உதவி செய்வீராக. வருகிற மாதத்தில் கூட கர்த்தாவே நடக்க போகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கிறிஸ்மஸ் ஊழியங்களுக்காக கிறிஸ்மஸ் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா ப்ரோக்ராம்லையும் தேவ வல்லமை இறங்கட்டாண்டுற பிளைண்ட் மினிஸ்டர் தேவ வல்லமை இறங்கட்டாண்டுற தேவை எல்லாம் கத்த சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரை என் தேவனுடைய அற்புதத்தின் காலத்தை நாங்கள் காண தகப்பனே என் தேவனாகிய கர்த்த நீர் உதவி செய்திருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற கத்த ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் சந்தித்து ராஜா உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபத்தை கேட்டு அப்படியே செய்ய முடியுது. சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நம்ம இந்திய தேசத்திற்காக நம்ம செபிக்க போகிறோம். இந்திய தேசத்தில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்திய தேசத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவில் 140 கோடிக்கும் மேலாக மக்கள்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 140 கோடிக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இந்தியாவில் 10 கோடி பேர் இல்லை, கவனிங்க, இந்தியாவில் 10 கோடி பேர் சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர்? 10 கோடி மக்கள் அந்த சுகர்னால் பாதிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா 38% குடும்பங்கள் இன்சுலின் போடுறாங்க அந்த ஊசியினால். இப்போ மாத்திரைன்னு சொல்லும்போது அதுவே மிக காஸ்ட்லி தான். ஆனால் அந்த அதிகப்படியான சுகர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இப்போ உதாரணத்துக்கு 450 500 அந்த மாதிரி இருக்கும்போது அது குறையிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் போடுவாங்க. அது நர்ஸுங்க இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதை வாங்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் 10% குடும்பங்கள் வறுமை நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வியாதி நம் தேசத்தை விட்டு விலக வேண்டும், உலகத்தை விட்டு விலக வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் இந்த பலவீனத்தோடு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 300ன்றது 200க்கு மேலே போனாலும் அதிகம்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதிகப்படியான காரியங்கள் இருக்கும்போது தான் இந்த ஊசி போடுறது நிறைய காரியங்களாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் எல்லா மக்களுமே கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும். 2 பேரை கரங்களை பிடிச்சு நம் பாரத்தோடு நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே
சரிங்களா? ரொம்ப தள்ளி தள்ளி உட்கார வேண்டாம், கிட்ட வந்து உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இன்றைக்கு எங்களுடைய இந்திய தேசத்தில் 110 கோடி பேர் ஆண்டவரே இன்றைக்கு இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, அதிகப்படியான ஆண்டவரே இந்த சுகர் இருக்கிறது நிமித்தமாய் இன்சுலின் எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. ஆண்டவரே, இதனால் எத்தனையோ குடும்பங்கள் வறுமையினால் 10% மக்கள் இந்திய தேசத்தில் வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. இதனால் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும். அந்த இன்சுலின் விலைகள் குறைய என் தேவன் நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த வியாதிகள் இல்லாத ஆண்டவரே, அந்த சுகர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கள் இந்திய தேசத்தில் உருவாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சுகரினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அதுக்கு செலவு செய்ய முடியாமல் காணப்படுகிற ஒவ்வொரு வறுமையில் இருக்கிற குடும்பத்தாரை நீ சந்திப்பீராக. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீ சுகத்தை கொடுக்கிற தேவன். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த மருந்துகளுடைய விலைகள் எல்லாம் குறைய தேவன் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அரசாங்க உரிய நடவடிக்கை எடுக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்திடும்படிக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த இன்சுலினுடைய மருந்து எல்லாம் விலையெல்லாம் குறைய தகப்பனே தேவன் உதவி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஜெபத்தை கேட்டு அந்த நீரிழிவு நோய் இல்லாத ஒரு நாடாக நம்முடைய இந்திய தேசம் மாறும்படியாய் அப்படி ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருக்கும் தேவன் சுகத்தை தந்து அதனுடைய தேவைகளை தேவன் சந்திக்க முடியும். தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நம்மளுடைய தமிழகத்திலையும் சரி இந்திய தேசத்துலேயும் சரி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சில ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் முன்னெல்லாம் எதுவும் கேட்காம ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அந்த காப்பீடு திட்டம் கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் தமிழக அரசு அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாய் வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும். நம்ம ஜெபிப்போம், சாத்தியம் இருக்குதோ இல்லையோ. பாருங்கள், ஒரு சிலர் போய் அவசரமாக அட்மிட் ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு காப்பீடு திட்டத்தை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே காப்பீடு திட்டம் வாங்குவாங்க. ஆனால் அதை எடுத்து போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த காப்பீடு திட்டம்லாம் இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணாது, செல்லுபடி ஆகாது. எல்லாருக்கும் தேவன் இலவச மருத்துவம் கிடைக்க நம்முடைய தமிழகத்திலையும் சரி நம்முடைய இந்திய தேசத்திலையும் சரி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு எடுத்து கர்த்தர் சீக்கிரமாய் இதனுடைய பலன்களை காண தேவன் உதவி செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இருக்கப்பட்டவங்க போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கூட கவர்மெண்ட்டில் காப்பீடு திட்டங்கள் கேட்குறாங்க. காப்பீடு திட்டம்னா அந்த அடையாள அட்டை கேட்குறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சதுனால எங்களுக்கு அது பிரயோஜனமான எவ்வளோ பேர் அது தெரியும். நேற்று கூட பாருங்கள், ஒரு சிலர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவங்க எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, நிறைய ரீசன் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை தவறாகவும் பயன்படுத்துகிறாங்க. நான் அவங்கள பற்றி பேசலை. ஆனால் இருந்தும் பிரயோஜனமாக இருக்கணும், இல்லைனாலும் அதுக்கு தேவையான மருத்துவத்துறை நம்மளுடைய தமிழகம் பொறுப்பெடுத்து நடத்த இலவச மருத்துவம் கிடைக்க தேவன் உதவி செய்ய கண்கள் முடி ஜெபிப்போமா? 2 பேரை கரங்களை பிடிச்ச அன்பின் பிதாவே, இந்த நாளிலே எங்களுடைய தமிழக தேசத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் காண்ற எல்லா அந்த மருத்துவமனைகளையும் கர்த்தாவே, அப்போ அந்த காப்பீட்டு திட்டம் ஆண்டவர் அந்த அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஸ்கீம் இல்லாத மக்களுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே இலவசமாய் சிகிச்சை அளிக்க ஆண்டவர் கவர்மெண்ட் கர்த்தாவே நடவடிக்கை எடுக்க தேவனாகி கர்த்தர் உதவி செய்திடும்படிக்கா ஜெபிக்கிற கர்த்தாவே. இதனால ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தாவே என் தேவனுடைய கரம் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற, கரம் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற அதிகாரிகளுக்கு அதன் மேல் சிந்தனையை கர்த்தர் வைப்பீராக ராஜா. ஆண்டவரே, அந்த காரியத்தை குறித்தவர்கள் யோசித்து கர்த்தாவே உரிய நடவடிக்கை எடுக்க ராஜா. எல்லா ஜனங்களுக்கும் தகப்பனே இலவசமாய் கர்த்தாவே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்க தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்திடும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் தமிழக அரசு இலவசமாகவே ஆண்டவரே முடிந்த வரையில் அனைத்து மக்களுக்கும் நல்ல
ஆண்டவரே ஃபெசிலிட்டி நல்ல ஆண்டவரே நல்ல மருத்துவம் எங்கள் தமிழகத்தில் கிடைத்து ஏழை எளிய மக்கள் பயன்படுகிற அளவுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர என் தேவன் உதவி செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செம்மடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக அனைத்து திருச்சபைகளில் உள்ள குடும்பங்களின் தேவ சமாதானம் நிலைக்க வேண்டும். நிறைய பேர் சர்ச்சைக்கு போவாங்க, போகும்போது சமாதானம் உண்டு, ஆனால் போக முடியாத நிலையில் இருக்கும்போது சில நேரத்தில் சமாதான குறைவுகள் வரும். அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். எல்லாரும் சபைக்கு வரணும், தேவ வார்த்தையை கேட்கணும், சத்தியத்தில் வளரணும், அங்கே குடும்பத்தில் சமாதானம் பெருக வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்திலேயே இந்த சமாதானத்தை தேவன் மாத்திரம் தாங்க கொடுப்பார், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. நான் எவ்வளோ பார்த்துருக்குறேன். எனக்கு 35 வயசு தான், ஆனாலும் எவ்வளோ பேர் கிட்ட நாங்கள் பழகிறதுனால பேசுகிறதுனால அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் இருக்குயா, ஆனால் கொஞ்சம் சமாதான குறைவு தான் இருக்குது. ஆனால் உண்மையாக தேவனை தேடுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட இதை கேட்கவே வேணாம், அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை நிறைவாக நடத்துகிறாரு. நாங்கள் அந்த வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க போகும்போது ஒரு சில விசுவாசிக்கு சொல்லுவாங்க, எல்லாமே கர்த்தர் நடத்துகிறாருயா, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சில கூட்டத்தார் இருப்பாங்க, பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டிங் மாரி போட்டு விட்ட டேப் ரெக்கார்டு தேயிற அளவுக்கு ஓடிக்கினே இருக்கும் பாருங்கள். சொன்ன ஜெப குறிப்பையே சொல்லுவாங்க, சொன்ன கடன் பிரச்சனையே சொல்லுவாங்க, நல்ல வேலை கிடைக்கணும், இதெல்லாம் தேவன் தருவார். அதை மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனை தேடு, இதெல்லாம் கர்த்தர் ஒன்று கொடுத்துருவார். ஆனால் குடும்பத்தில் தேவ சமாதானம் பெருக வேண்டும். அதே போல் பிரச்சனைகள், இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. கடன் பிரச்சனை, பலவீன பிரச்சனை, வாடகை கட்ட முடியாத ஒரு நிலை, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பிசாசு பாருங்கள், பொருளாதார ரீதியாக ஜனங்களுக்கு சில உபத்திரவத்தை கொடுக்குறான். ஏன்னா பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டோன்னா கர்த்தரை நம்ம நல்லா ஆராதிப்போம், அது பிசாசுக்கு பிரச்சனை. அதனால தான் என்ன பண்ணுறோம், அந்த பொருளாதார ரீதியாக நமக்கு சில பின்னடைவை தந்து சபைக்கு வருகிற அந்த எண்ணமே நமக்கு வராத அளவுக்கு எப்படியாவது இது பண்ணணும்னு வேறு வழியில் நம்மளை நடத்துகிறான். ஆனால் நம்ம உஷாராக இருக்கணும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிப்போம். மேலே கண்களை மூடி. மகா இரக்கமுள்ள அன்பு பிதாவே, இன்றைக்கு அனைத்து திருச்சபை மக்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவ சமாதானம் நிலைக்கவும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே மக்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் கர்த்தரை தேடுகிறோம், ஆனால் எங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக பேர் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகுவதாக. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்களே, இன்னைக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே, சபையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்கள், எல்லா சூழ்நிலைகள் மாற என் தேவன் உதவி செய்யுங்க. ஒருவேளை இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நன்மைகள் நிறைவேற உதவி செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செம்முடைய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக இன்றைக்கு நம்ம சபைக்கு அருமையான கவிதம்மா வந்திருக்காங்க, கொஞ்சம் எழுந்துக்கங்கம்மா. இவங்க திருவண்ணாமலையில் வேலையில் அவங்க கவர்மெண்ட்மா, இவங்க புக் ஸ்டால் சொல்லுவாங்க. அந்த லைப்ரரி ஒவ்வொரு ஊர்லேயும் டிஸ்ட்ரிக்டில் அந்த லைப்ரரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி இங்கே குன்றத்தூர் பகுதிக்கு 6 மாதத்துக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த 88K பஸ் ஸ்டாப் ஆண்ட புக் ஸ்டால் இருக்குது தெரியுங்களா? சின்ன சேக்கிழியார் மணி மண்டபம் இப்போ இங்கே மாற்றிருக்காங்க. இன்னும் அங்கே பஸ் ஸ்டாப்பில் இருந்துச்சு. இப்போது அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அம்மா இங்கே 6 மாதம் இங்கே பணி புரிஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கு நம்மளுடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இவர்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்களை நடத்தி இவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்? அளவில்லாமல் தேவனை
இவர்களை ஆசீர்வதிக்கணும். எல்லா கண்களை மூடி இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி. மகா இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலேயும் அருமையான இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற அருமையான கவிதமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு தாயார் மீது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் சத்தியத்தில் வளர்ந்து ஆண்டவரை எங்களுக்கு தேவன் நல்ல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த நிலையிலிருந்து வந்தாலும் நாங்கள் சபையார பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஐயா, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இங்கே வந்தது நல்லது என்று அறிந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய முடியும். தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இங்கே வர விருப்பமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உட்காருங்கம்மா. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை என்னோடு பேசுவீராக, ஆண்டவரை என்னோடு பேசுவீராக. எல்லாரும் கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ பெரியவர், நீ பெரியவர். அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளையிலே இந்த உபவாச கூடுகளும் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் சில ஆலோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்காக நாம் வாழும்போது என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக நாம் வாழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி அநேக பேர் நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறேன். ஓகே, ஆராதனை என்பது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் எப்படி ஆராதிக்கிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, வாசியுங்கள். இந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் அநேகர் தேவனை உண்மையாய் தேடினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனை நாங்கள் காலையில் ஜெபிக்கும் போது தேவன் என்னோடு பேசினார். வாசியுங்கள். தானியேல் 1 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். பாருங்க, அது 20 வசனத்தை வாசியுங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது தானியேல் அவர்களுக்கு கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லிட்டு தானியேலோடு சேர்த்து 4 நபர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அதில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேலை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சகலத்திலேயும் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். எப்படி தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்? வேதம் சொல்கிறது பாருங்க, ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமந்தராக கண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த ஒரு காரியத்தை முடிவு எடுக்கும்போது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலலாம் ஜோஷியர்கள் இருப்பாங்க அந்த அரண்மனையில். அதே போல் வேறு யார்? சாஸ்திரிகள் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு நல்ல காரியம், ஒரு யுத்தத்துக்கு போகிறதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்கக்கிட்ட போகலாமா வேண்டாமா இதெல்லாம் கேட்டு தான் போவாங்க. ஆனால் அவ்வளவு புகழ்பெற்ற நபர்கள் இருந்தாலும் அவர்களை விட 10 மடங்கு
ஞானவான்களாக 10 மடங்கு காரிய சமஸ்தராக தேவன் தானியேலை உயர்த்தி வைத்தார். இந்த உயர்வுக்கு காரணம் என்ன அப்படி சொல்லி இது இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேக பேர் சபைக்கு வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னை கர்த்தர் ரொம்ப உயர்த்தணும் ஐயா, கர்த்தர் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமே வச்சிருக்கணும். ஓகே, எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கதாங்க செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆசைகள் நிறைவேற வேண்டும், இந்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலேயும் நான் ஞானவானாக இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்வீராக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்திலேயும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள். முதலாவது, தானியேலுடைய உயர்வுக்கு அவர்கள் என்ன செய்தார், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். எப்படி? ராஜகுலத்தார்களும் அதே போல இவர்கள் எப்படின்னா அழகானவர்கள், தேறினவர்கள், சிறந்தவர்கள், கல்வி நிபுணர், அதே போல எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர சொல்கிறாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சில பயிற்சிகளை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இதை விலாவரியாக நீங்கள் படிக்கணும்னா அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எப்படி அவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு வராங்க, அவர்கள் கொண்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் வீட்டில் விலாவரியாக போய் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போது ராஜ சமூகத்தில் இவர்கள் வளரும்போது பாருங்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்கள் யூத புத்திரர்கள். யாருன்னா இயேசுவுக்காகவே, தேவனுக்காகவே வாழுகிற மனிதர்கள். ஆனால் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வருகிறது. என்ன சூழ்நிலைகள் என்று சொன்னால் ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இட்டார்னா 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். பாருங்க, அந்த தானியேல் அந்த நபர்கள்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு 3 வருடம் பயிற்சி இருக்கு. என்ன பயிற்சினா, இவங்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடு, அதே போல் அந்த முறைமைகள் என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. அதே போல் எனக்கு என்ன உபசரிப்பு இருக்கோ அதில் ஒரு பங்கை யாருக்கு கொடுங்க, அங்கே இருக்கிற தானியேலுக்கு மற்ற நபர்களை குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். தானியேலுக்குலாம் என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது கொடுங்கன்னு சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, யோசிச்சு பாருங்க, அரண்மனையில் சாப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. விதவிதமான சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக யாருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ ராஜாவே சொல்லிட்டாரு, இந்த 3 வருஷம் இவங்க நல்ல புஷ்டியாக இருக்கணும். அப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க வரும்போது? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் இங்கேருந்து 2008 ஊழியத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பல்லாவரம் ஏசி சபையில் என்னை கொண்டு போய் விட்டாங்க. அப்போ எனக்கு விடும்போது எனக்கு எடை 32 கிலோ. நான் வெளியில் வரும்போது என்னுடைய எடை 65 கிலோ. அப்போ பார்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிற பாஸ்டர் வீட்டிலையே நான் அப்படி சாப்பிட்டு வளர்ந்துருப்பேன்னா, அப்படி சாப்பிட்டேன்னா நான் தெய்வ சமூகத்தில் வளர்ந்துருப்பேன்னா, அப்போ ராஜா வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல தானியேல் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருப்பார். ஆமே சொல்லுங்க பார்ப்போம். தந்திருப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனால் வந்தது என்பதை நாம் உணர்ந்து
நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், இன்றைக்கு அநேக பேர் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வருவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், நல்ல உயர்வை தேவன் தந்து விடுவார். ஆனால் ஒரு உயர்வு என்று வந்த உடனே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் இன்றைக்கு பூமியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வச்சனமே, நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். ஆதியிலே தேவன் உங்களை எப்படி அழைத்தாரோ அந்த அன்பையும் அந்த வாழ்க்கையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் உயர்வு வந்தாலும் ஒரு நாளும் நாம் அதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அன்பு தெய்வச்சனமே, அதை உண்மையாக நம்ம யோசித்து வாழ்ந்தோன்னா இன்னும் நம்ம மேலே மேலே தேவன் நம்மை உயர்த்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார். அன்பு தெய்வச்சனமே, பாருங்கள், நம்முடைய வேலையில் உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் அப்போ கஷ்டப்பட்டு தேவன் என்னை உயர்த்தினார். எந்த மனுஷன் இன்றைக்கும் இந்த வேலையை தேவன் கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார், இந்த பேர பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்தார், இந்த பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்தார், இந்த வருமானத்தை இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறேன்னா இதை எல்லாம் எனக்கு கொடுத்தவர் தேவன் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி எந்த மனிதன் தேவ சமூகத்தில் காத்திருந்து உண்மையாய் செபிக்கிறானோ தேவன் அவர்களை மேலே மேலே கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கும் அநேக ப்ரமோஷன், அநேக உயர்வுகள், அநேக கிரேடுகளை தேவன் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் உயர்வுக்காக எனக்கு கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ப்ரமோஷனுக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற இடத்துல நம்ம உண்மையாக இருக்கும்போது யாரும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியமே அல்ல. கர்த்தரே அதை நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர்னா சகலமும் அவருக்கு காலுக்கு கீழே இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம அதை மேலே வைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் அதை நம்ம காலுக்கு கீழே வச்சிருக்கிறாரு. மேலே இருக்கிறவரை உண்மையாக தேடணும்னா கீழே இருக்கிறது தானே நம்ம கைக்கு வர கர்த்தர் உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்த ராஜா சொல்கிறாரு, நான் சாப்பிட்றதுல ஒரு பங்கு எனக்கு என்னென்ன வருகிறதோ அது அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. இதே அதே இடத்துல நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஊரில் நம்ம அப்பா அம்மா ஏதோ அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன வந்துடுச்சு, ராஜாவே என்ன பண்ணிட்டாங்க, நல்லா நமக்கு சலுகை கொடுத்துட்டாங்க. நமக்கு அதுவும் பாருங்கள், கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் யோசிச்சு பாருங்களேன், கவர்மெண்ட்டுடைய சலுகைகள். ஆனால் எந்த சலுகை வந்தாலும் தானியேல் என்ன தெரியுமா சொன்னார்? பார்க்கலாமா? வாசியுங்கள், 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, எனக்கு எந்த உபசரிப்பும் எங்களுக்கு வேண்டாங்க. நீங்கள் எந்த சலுகை, ராஜா என்ன அவர் ராஜா ஒயின் சாப்பிடுவார். அந்த ராஜா வீட்டு விஷயம் நமக்கு என்ன இருக்குங்க, அவர் கரெக்டாக பேசுகிறார். எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு என்ன கொடுங்கன்னா கீரையும் பருப்பு வகையும் கொடுங்க. அதுக்கு அந்த தலைவன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஏன்பா 3 வருஷம் உங்களை நல்ல புஷ்டி ஆக்கணும்னு சொல்லி ராஜா என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கட்டளை போட்டிருக்கிறார். இன்றைக்கி நீ இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்பயே நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இன்னும் நீ 3 வருஷம் கழித்து இப்படியே இருந்தால் ராஜா என்னை உயிரோடு வைப்பாரா? எப்படி ராஜா என்ன உயிரோடு வைப்பாரா? இல்லைன்னா நம்ம தான் இப்படி கேட்போமா? இல்லைப்பா, ராஜா என்ன சொன்னாரோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, எனக்கு கொடுத்தா நானும் உனக்கு கொடுத்துட்றேன். பாருங்கள், ஏன்னா டைரெக்டாக ராஜா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, அவருக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், நீ எடுத்துருவாங்கண்ணே, நானும் சாப்பிட்லாம் நீயும் சாப்பிட்லாம், மீதி இருந்துச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் தானியேல் கரெக்டாக இருக்காருங்க. தேவனுடைய மனிதராக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம வேலையில் கூட சில போராட்டங்கள் வரும். யோசிக்கிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல வேலையை முடிச்சுட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்துடணும். வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாங்க நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம போகிறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் நானும் பாதிக்கப்படுவோம். தேவன் உங்களை எதற்காக அனுப்புகிறார் வேலைக்கு? எதற்கு போகிறோம்? வேலை செஞ்சால் நம்ம குடும்ப கஷ்டம் தீரும்ன்ட்டு தான் வேலைக்கு போகிறோம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சில நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க, சில காரியங்கள்லாம் வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு
ஒரு நல்ல பண்டிகை நாட்கள் வரும்போது அவர்கள் எல்லாரும் சில காரியங்களை டான்ஸ் ஆடுவாங்க, சில காரியங்களை பண்ணுவாங்க. ஆனால் தயவு செய்து சொல்லுகிறேன், எதையும் நாம் செய்யக்கூடாது. தேவன் அதை தான் பார்க்கிறார். பாருங்கள், ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாதான் எனக்கு வேலை நீடிக்கும், அதனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு யார் மேலே பழிய போட்டுருவாங்க? கர்த்தர் மேலே. இந்த தானியேலுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வந்ததுங்க. இது கர்த்தர் தான் எனக்கு கொடுக்குறாருன்னு தானியேல் சாப்பிட்டு இருந்தால் நல்ல புஷ்டியாக இருக்கலாம், ஆனால் என்ன வளர்ந்துருக்காது? ஞானம் வளர்ந்துருக்காது. அப்புறம் மூளைலாம் வளராது. மூளை ஒரு மனுஷனுக்கு இவ்வளோதான். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அந்த ராஜ உபசரிப்பு என் வாழ்க்கைக்கு ஆபத்து என்று சொல்லி கூட அதை நினைத்து தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு தேவன் சகல உயர்வை கொடுக்குறாரா? அந்த உயர்வு தேவனையும் என்னையும் எந்த இடத்துல பிரிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அந்த இடத்திலே நாம் விலகி இருக்கும்போது தேவன் தானியேலுக்கு கொடுத்த அதே ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கார். அப்போ தேவனுக்கு அர்ப்பணித்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா கிருபை கிடைக்கிறதுங்க. பாருங்க, 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேலுக்கு பிரதானிகளின் இடத்தில் என்ன கிடைச்சதா? தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். பாருங்க, ஒரு சிலரை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்கன்னுவோம். எங்ககிட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசுவாங்க பாஸ்டர்ஸ் கிட்ட. ஐயா, நான் வேலைக்கு போனோன்னா என்னை வேலையை விட்டே எடுத்துருவாங்க ஐயா. பார்த்தீங்கன்னா வேலையில் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குறாங்க, தப்பு கிடையாதுங்க, கேளுங்க, ஏன்னா அந்த வேலை தேவன் கொடுத்தது. ஆனால் எல்லாத்துக்கும் நாம் அனுசரித்து போகிறது தவறு அன்பு தெய்வச்சனமே. தேவனுக்கு உண்டான காரியத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கேட்கும் பொழுது அந்த அதிகாரிகள் கண்களிலே தேவன் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்கன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவாங்க, ஐயா இல்லையா நான் போனாதான் 10 பேருக்கு வேலை நடக்கும் அப்படின்னும். ஆனால் இவங்களே 10ஆவதாக தான் இருப்பாங்க. பாருங்கள், நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. வேலை செய்கிறது தவறு அல்ல, ஏன்னா வேலையை கொடுக்கறது யார்? தேவன். அதனால தான் காலையில் வேலைக்கு போனாலும் சாயந்தரத்தில் மாலை ஆராதனை நம் சபையில் எல்லா சபைகளிலும் இருக்கும், ஆனால் நம்ம சபையில் இருக்குது. கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நாங்கள் கண்டோம். மாலை ஆராதனையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 10 பேர் 8 பேர் அப்படி தான் வருவாங்க. ஆனால் கடந்த வாரம் மாலை ஆராதனையில் 21 பேர் வர கர்த்தர் கிருபை செய்தார். இல்லை சொல்ல பாருங்கள், எல்லாரும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் கடந்து வந்தார்கள். ஏன் சொல்கிறேன்னா, தேவனை தேடும் பொழுது தேவன் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு கிருபை தருவார். பாருங்கள், அந்த 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 அதிகாரிக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? தேவன் சொல்லலை, தானியேலே சொல்கிறாரு, அண்ணன் ராஜா சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க, தன்மையாக பேசணும். நம்ம கூட ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்ச்சில் எதனா முக்கியமான ப்ரோக்ராம் வைக்கும்போது, சார் நான் வரமாட்டேன் சார், நீங்கள் வேறு யாருன்னா வச்சு வேலையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது. ஜெபம் பண்ணிட்டு போய் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் தானியேலுக்கு அந்த மனுஷன் கண்கள் தயவு கிடைக்க செய்வார்னா தேவனை ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த மனுஷன் கண்களில் கிருபை கிடைக்க தேவன் கிருபை தருவார். அல்லேலூயா. அதிகாரமும் வர்க்கமும் என்றைக்கும் தேவனிடத்தில் செல்லாது. அதிகாரத்தை உடையவர் தேவன் ஒருவரை. கொடுத்த வேலையை உண்மையாக நேசித்து செய்யுங்க. அந்த வேலையில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு வரலை, நான் படித்த படிப்புக்கு சரியான சம்பளம் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எங்கே எந்த இடத்துல வேலையில் வைக்கணும்ன்ட்டு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு நிமித்தமாய் அந்த வேலைகளை இழக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இனிமேலாவது ஆண்டவரை நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நீர் என்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கிறவனாய். அப்போது மனுஷன் கண்களில் தயவு கிடைக்கணும்னா தானியேல் தேவனுக்கு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். கவர்மெண்ட்டில் எல்லா சலுகை, கவர்மெண்ட் சொன்னால் அந்த அந்த அதிகாரத்தில் எல்லா சலுகையும் தானியேலுக்கு தேடி வந்துச்சு.
ஆனால் தேடி வந்தாலும் எது தேவை என்பதை அதை மாத்திரம் தானியேல் எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட உணவு என்ன? பருப்பு, கீரை. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட பிடிக்க மாட்டேதில்ல அதெல்லாம். கீரை சேர்ந்தா கூட ரிட்டர்ன் ஆகிடுது. கீரை எவ்வளோ பாருங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னு சரிங்களா, இன்றைக்கி எதுக்கு சேவல் காலையில் கட்டுறதே கிடையாது. பார்த்தீங்களா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைட்லலாம் கோழி என்ன பண்ணும்? கூவும். இப்போ சேவல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கூவ மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வாரமே அவர் குண்டால வேவார். புரியுதுங்களா? இயற்கை உணவுகள் பாருங்கள். அந்த தானியலுக்கு எல்லாமே கிடைச்சதுங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டு போக விரும்பலை. தேவனுக்கு உண்மையாய் வாழ்வோம். இருக்கிற வாழ்க்கை என்ன கிடைக்குதோ சாப்பிடுங்க. என்ன கிடைக்குதுன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத உண்மையாக சாப்பிடுங்க. அதிலே தேவன் உங்களை பலமாய் வைப்பார். அநேக பேர் சொல்லுவாங்க, இப்போ சொந்தக்காரெலாம் வராங்கப்பா, ஒரு 2000 3000 ஒரு தண்டில் வாங்கி சாப்பாடை போடு. நம்மளை போனவொடனே எப்படி கவனிச்சாங்க? அவங்க இருக்கப்பட்டவங்க கவனிச்சாங்க. உனக்கு என்ன, நமக்கு என்ன? அவன் ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க செய்யறது தான் நம்ம செய்யணும்னு இல்லைங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. கேட்டால் சொல்லுங்கள், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது இதுதான். அவங்க அடுத்தது வராங்களோ வரலையோ, ஆனால் நீங்கள் உண்மையாக செய்யுங்களேன். அந்த அன்பை மறுபடியும் அவர்களை கொண்டு வர செய்யும். அல்லேலூயா. இருக்கிறதை உண்மையாய் கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்யல. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த உயர்வுக்கு போனாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சூழ்நிலைகளை விட்டு விலகாதபடிக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையை என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லார் கண்களிலும் கிருபை கிடைக்கணும்னா எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எங்களுக்கு ஆண்டவரை அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள் எதுவும் எங்களுக்கு தகுதியாக இராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. எந்த நிலையிலேயும் ஆண்டவரை உங்களையும் எங்களையும் விட்டு பிரிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரை உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இப்போ வந்த நான்வெஜ்ஜு எல்லாத்தையும் வேண்டான்ட்டாங்க. கோழி, ஆடு, மாடு சகலமாக இருந்திருக்கும். இந்த ராஜாக்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. டைனிங் டேபிளில் பக்கத்து தெரு வரையும் இருக்கும். அரண்மனையில் பார்த்துருக்கீங்களா? நம்ம கிச்சன் பக்கத்தில் டைனிங் டேபிள் அப்படி இல்லை. அரண்மனையில் எல்லா உபசரிப்பும் இருக்கும். ஆனால் அவங்க அழகாக போய் கீரை, பருப்பு வகை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. ஒரு காலத்தில் இல்லைன்னா வருகிற வருஷம் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீட்டை, சொந்த வீட்டை கொண்டு தொல்ல தரார். ஆமைன்னு சொல்லுங்கள். அதில் டைனிங் டேபிளுக்குன்னா ஒரு பெரிய ரூம் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுடைய டைனிங் டேபிளுடைய அளவு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சாலும் பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்க. நிச்சயமாய் வருகிற ஆண்டு பல நன்மைகளை தருகிற ஆண்டாக தேவன் நமக்கு மாற்றி தருவாராக. சரி, இது எல்லாம் வேண்டான்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா நடக்குது? வாசியுங்க. தானியேல் 1:10 வாசியுங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். இப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல கிருபை கிடைச்சிச்சு, ஆனால் ஒரு சந்தேகம் யாருக்கு வருகிறது? அந்த பிரதான தலைவனுக்கு வருகிறது. என்னன்னா, ஓகேப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் 3 வருஷம் கழித்து மற்றவங்க நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்ருவாங்க, கறி, மீன் எல்லாம் கொழுப்பானதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவங்களையும் கொண்டு போய் நிற்க வைக்கும்போது, உங்களையும் கொண்டு போய் நிற்க வைக்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சால் உங்கள் தலை போகாது. என்னை சிறைச்சேதம் பண்ணுவானே, பார்த்துருக்கீங்களா? சிறைச்சேதம் பண்ணுவாரு. ஆனால் அப்பையும் தங்களுடைய முடிவிலே தானியேல் உறுதியாக இருந்தான். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
நீங்கள் போய் அந்த வேலையில் கேட்கும்போது கூட நான் சொன்னேன்ல, அதிகாரத்தோடு கேட்கக்கூடாது. ஐயா இனிமேல் சர்ச்சுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஈவினிங்லையாவது பெர்மிஷன் கொடுங்க. ஏன்னா கடவுளை தேடுங்க. தேடுறதுக்காக தான். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாய் அவங்க கண்களில் தேவன் என்ன பண்ணுவார்? கிருபை தருவார். நம்ம சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வேலைன்னு ஓடுறாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தால் தான் அவங்க வந்து நிற்பார்கள். அவங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் நம்ம ஜெபக்குரு கூட சொன்னோம். ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தைக்கு எது நல்லது என்பதை எடுத்து நாம் செய்யும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இதை சொன்ன உடனே 12ஆம் வசனத்தை வாசிங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். சரி, இப்போ பாருங்க, இப்போ இங்க வந்து என்ன பண்றாருன்னா பேசுறார், தைரியமா பேசுறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்கேயுமே தயவு செஞ்சு பயந்து போய் பேசாதீங்க. புரியுதுங்களா? தைரியமா பேசுங்க, ஆனா தேவனுக்கு பயந்து பேசுங்க. எப்படி பேசுங்க? தைரியமாவும் பேசணும், தேவனுக்கு பயந்தும் பேசணும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இப்போ போய் சொல்றாரு, அவங்க பேசுறாங்க, தானியேல் ஐயா 10 நாள் டைம் கொடுங்க. நீங்க நான் கேட்குற உணவை நீங்க கொடுப்பீங்கன்னா நாங்க சாப்பிட்றோம். அவங்க மற்றவர்கள் ராஜ உபசரிப்பு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை. ஆனால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாங்கள் ஆண்டவருக்காக வாடுறோம், தேவனுக்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? அர்ப்பணிச்சுக்கிறோம். அப்போது அதில் வித்தியாசம் பாருங்கள். அதில் மாற்றம் வரலைன்னா அப்புறம் நீங்கள் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு அறிவுரை கூறுகிறார். நம்ம நினைப்போம், ஐயோ அவங்க பெரிய அதிகாரி, அவங்க சூப்பர்வைசர், மேனேஜர், அப்புறம் பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல் சொல்லுவோம். நான் ஒன்று சொல்கிறேங்க, அவங்க கூட உயர்வு இருக்கலாம், ஆனால் நம்ம கூட உயர்ந்த தேவன் இருக்கிறார். அதை கொண்டு நீங்கள் பேசி பாருங்களேன். எல்லா அதிகாரிகள் கண்களிலும் தெய்வம் நமக்கு தயவு கிடைக்க உதவி செய்வார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது பாருங்க. அந்த 10 நாட்கள் இவங்க சாப்பாடை சாப்பிட்டாங்க. தானியேல் அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் கீரை, பருப்பு வகை, அப்புறம் என்னதான் குடித்தாங்க? லிம்கா ஒயின்லாம் இல்லைங்க, தண்ணி. இன்றைக்கி தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி டாக்டர் சொல்லுது என்ன தெரியுமா? குறைஞ்சது இத்தனை லிட்டர் என்ன பண்ணணும்? தண்ணி என்ன பண்ணணும்? குடிக்கணும். இதெல்லாம் அவங்க குடித்ததுனால தான் அவங்களுக்கு ஹெல்த்தில் எந்த ரீதியான ப்ராப்ளம், மெடிசன் அந்த இதுவே இல்லைங்க. எல்லாம் நேச்சுரலாக அவங்க சாப்பிட்டாங்க. கடைசி என்ன தெரியுமா நடந்துச்சு பாருங்கள். இதை வந்து அந்த மனுஷன் சோதித்து பார்க்குறான். யார்? அந்த பிரதான தலைவன் வந்து என்ன பண்ணுற, சரிப்பா நீங்கள் 10 நாள் சொல்கிறீங்க, ஆனால் இது எப்படிங்க அவங்க ஒத்துப்பான்? தானியேல் கூட யார் இருந்தாங்க? தேவன் இருந்தார். அதனால தான் என் தலை இப்படி ஆயிடும், எனக்கு சிறைச்சாதம் வரும்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் அவனையும் பாதுகாத்தா, தானியேலுக்கு உண்டானதையும் தேவன் செய்தார். என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோதித்து பார்த்தேன். 14ஆம் வசனம் சோதித்து பார்த்தேன். 15ஆம் வசனம் வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. 16. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். பாருங்க, வசனம் சொல்லுது, 10 நாளைக்கு அப்புறம் எந்த அதிகாரி முன்னாடி தானியேல் போய் பேசினாரோ அந்த அதிகாரிகள் கண் முன்பாகவே இவர்களுக்கு தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது 16ஆம் வசனத்தில், அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தை என்ன பண்ணாங்க? நீக்கி வைத்து. அப்போ கட்டளை என்ன? ராஜா சொன்ன கட்டளைகளே ஒன்றான இந்த திராட்சை ரசம். ஒருவேளை அநேக காரியங்களாக கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விலைக்கு வச்சுட்டு என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தேவையான பருப்பு முதலானவைகள் என்ன பண்ணார்? கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கிறோம், மனிதனுடைய கண்களின் மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா.
அநேக சொல்லுங்க, எனக்கு ஒரு மாற்றமே இல்லையா, நான் அப்படியே தானே இருக்கிறேன், ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக எதுவுமே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேங்க, தானியேல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால கிருபை கிடைத்தது. இரண்டாவது, அந்த கிருபை எங்கே தெரியுமா கொண்டு போச்சு? ஒரு மாற்றத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க, வேற இடம் அல்ல, வேற அரண்மனை அல்ல, வேற அதிகாரி அல்ல, இருக்கிற அரண்மனை தான், இருக்கிற வேலை தான், இருக்கிற அதே அதிகாரி தான், இருக்கிற இடத்திலே தேவன் கண்களுக்கு முன்பாக தேவன் தானியேலை மேன்மைப்படுத்துகிறார். மாற்றம். வேற ஏதாவது கேட்பாங்களே, எங்க நீங்கள் என்னங்க சோப்பு போடுறீங்க, உங்கள் முகம் இவ்வளோ கலையாக இருக்குதுன்ட்டு. நம்ம சொல்லுவோம், ஆமாம் எங்கள் அம்மா நாங்கள் வீட்டிலையே நேச்சுரலாக ரெடி பண்ணுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது இயற்கை சோப்பு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே போடுங்க, வேண்டாம் சொல்லலை. ஆனால் தேவ ஆலயத்துக்கு வந்து உட்காந்து தேவனை ஆராதிச்சிங்கன்னா அதை விட அழகும் புஷ்டியும் எந்த கலையிலையுமே கிடையாது, எந்த அழகுலையும் கிடையாது. தேவனே நம்மை மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அதுக்குன்ட்டு நாங்கள் இங்கே தடவுற பவுடருக்கு நான் அகெயின்ஸ்டாக பேசலை, அப்புறம் நம்ம பண்ணுற அழகு அந்த மேக்கப் அதை பற்றி நான் பேசலை. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த மனுஷனை தேவனே அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் பல்லாவர திருச்சபை போதக ஃபவுண்டர், நிறுவனர், ஸ்தாபகர் சொல்லுவாங்க. அருமையான அந்த பாஸ்டர் ஐயா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தார். வேலை செய்கிற இடத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இவர் ரட்சிக்கப்பட்டு ஜெபிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கு. ஜெபிச்சு தான் டெய்லி வேலைக்கு போவார். அப்போ ஜெபிச்சுட்டு போகும்போது அவருடைய முகத்தில் நல்ல பிரகாசம் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஜெபிக்காமல் போயிட்டு இருக்கிறார். போனவுடனே ஒரு சகோதரி கேட்டாங்களே, என்ன ஸ்டீஃபன் உங்கள் முகம் மாறி இருக்குது அப்படின்னு. ஒன்று அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருதா, இன்றைக்கி நம்ம ஜெபிக்காமல் வந்துட்டோம், இன்றைக்கி நம்ம ஜெபிக்காமல் போனது நம்முடைய முகம் எப்படி இருக்குது? வித்தியாசம் இருக்கிறத யார் பார்க்குறாங்க? மற்றவர்கள் பார்க்குறாங்க. அன்றையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். தெய்வ சனமே, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது அழகில் இல்லை, உயர்வு என்பது திறமையில் அல்ல, உயர்வு என்பது பொறுப்பில் அல்ல. கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால், மனிதர்கள் கண்களில் தேவன் மாற்றத்தை கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறான்னு உங்கள் வேலையை செய்யாதீங்க. உங்கள் வேலையை உண்மையாக நேசித்து செய்யுங்க. மனித கண்களில் கர்த்தரை கிருபை கிடைக்க செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? தானியேலுக்கு இவங்க சாப்பிட்றது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் 10 நாள் கழித்து தான் என்ன வருது? இன்றைக்கி சபையில் வர மக்களுக்கு என்ன தெரியுமா? வந்தவுடனே மாற்றம் கிடைக்கணும், வந்தவுடனே அற்புதம் நடக்கணும். உண்மையாக தேவனை நேசிங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். அப்போது தானியேலை மனுஷ கண்களுக்கு முன்பாக உயர்த்தினது யார்? தேவன் மாத்திரம். ஒரு வருஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த உயர்வுக்கு போனாலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா மனிதர் கண்களிலேயும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறதை என் மனிதர்கள் காண வேண்டும். சூழ்நிலைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார். ஆனால் தானியேல் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் காணப்பட்டார். எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட்ட தேவ சனமே, நாம் ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் மக்கள் காண உதவி செய்யுங்க. எங்கள் எதிர் வீடு காண உதவி செய்யுங்க. எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் காண உதவி செய்யுங்க. எங்கள் வேலையில் ஆண்டவரை, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற மாற்றத்தையும் உயர்வையும் எங்கள் அருகாமையில் இருக்கிற மக்கள் காண உதவி செய்யுங்கப்பா. எந்த நிலை வந்தாலும் சரி, உயர்வை தேடி நாங்கள் ஓடக்கூடாது. மனுஷன் பார்க்குறான், அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்த்த என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அல்ல. தானியேல் தேவனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதன்படி நாங்களும் மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியாக இப்போ நம்ம பார்த்தோம்ல, முதல்ல ஒரு வசனம், 10 சமஸ்தருக்கும் மேலாக ஞானத்தை தந்தார்னு. இப்போ புரியுதாங்க எப்படிங்க தானியேலுக்கு ஞானத்தை தேவன் தந்தார், ஒரு உயர்வை தந்தாருன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாசி, இங்கே கடைசியாக நம்ம போகலாம். அதே 1ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார்.
தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். யார் அறிவுள்ளவனாராக்கினார்? அப்பாவா, அம்மாவா, படிப்பா? இல்லைங்க, கர்த்தருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். உயர்வுகள் வந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்ட்டு இன்றைக்கு அநேக மனிதர்கள் சுற்றி திரிகிறார்கள். ஞானமாய் நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு உலகத்திலே இச்சைகள் அதிகமாய் காணப்படுகிறது. கணவன் மனைவி உறவு, வேலை செய்கிற இடத்துல நாம் அதிக ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உயர்வை தடுக்கிறதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்பது தேவச்சனமே. நாம் எல்லாவற்றிலும் ஞானமாக இருக்க வேண்டும். தானியேல் பாருங்க, அறிவுள்ளவன் ஆக்கினார். தேவன் தான் நம்மளை ஞானவான மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு படிக்க வரலை, கர்த்தர்கிட்ட கேளுங்க, தேவன் நல்ல ஞானத்தை தருவார், நல்ல படிப்பை தருவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பாருங்க, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும், சொல்லுங்க, அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்காக வாழும்போது அவரே நம்மை நடத்துவார். அன்பு தெய்வச்சனம், அவரே நடத்துவார். யாரும் நமக்கு நல்ல ரூட்டு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு உண்மையானால் சத்துருக்கள் கூட சிநேகிதமாவார்கள். நம்ம வழி கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. பாருங்க, தேவன் அவர் பேசுகிற தேவன், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன நடக்கிறது? இப்போ ராஜா முன்னாடி போகிறாங்க, 3 வருஷம் முடியுது. என்ன சொல்கிறதுனா, பயிற்சிலாம் என்ன பண்ணுது, முடியுது. என்ன நடக்கிறது? வாசிங்க, 18-19 வாசிங்க. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். அடுத்து ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். பாருங்க, செலெக்ஷன்ல எவ்வளோ பேர் வராங்க, ஆனா இந்த 4 பேரை போல வேற யாரும் இல்லைங்க. ஏன்னா இந்த 4 பேர் தேவனுக்காக வாழ்ந்தான். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி கூட உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கலாம். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 16 பிள்ளைங்க அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழலாம், ஆனால் அவர்கள் கண் முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் கூட எத்தனை பேர் வேலைனா உங்கள் கூட எத்தனை பேர் வேணாலும் வேலை செய்யட்டும். ஹையர் அஃபீஷியலில் இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம். நான் ஒரு சாதாரண ஒரு பியூனாக இருக்கேன், ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உண்மையாக செய்யுங்க. அதிகாரம் மனிதனிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறது. அவரே, அதாவது வசனம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே தேவன். அவ்வளோ அதிகாரம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ப சோர்ந்தே போகாதீங்க. என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க 4 பேர் தான் வந்து நிற்கிறாங்க. 20 வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறாங்க. 4 பேர் வராங்க. உலகம் முழுசும், அந்த ராஜ்யம் முழுசும் இருக்கிற ஜோசியர்கள், சாஸ்திரிகள் எல்லாரையும் வராங்க. ராஜா கேட்டு எந்தெந்த காரியத்தெல்லாம் விசாரிக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த ஜோசியர்கள் சாஸ்திரிகளை விட 10 மடங்கு தேவன் சமஸ்தராக அந்த 4 பேரையும் தேவன் உயர்த்தினார். அவங்கள உயர்த்துகிற தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த மாட்டாராங்க, உயர்த்துவார். அவரை உண்மையாய் தேடுங்கள், அவரை உண்மையாய் நேசியுங்கள், சபைக்கு வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், வீட்டிலே குடும்ப ஜெபத்தை செய்யுங்கள், அதிகாலை எழுந்து உங்கள் தனிப்பட்ட ரீதியில் தேவனை நன்றாக ஆராதியுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு, ஏன் இன்றையிலிருந்தே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற நாளிலே நாம் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன். அன்பு தேவ ஜனமே,
தேவன் மேன்மைப்படுத்துவார். தேவன் மேன்மைப்படுத்துவார். பாருங்க, அந்த ஜோஷியர்கள் அவங்களாம் வந்து படிச்சுட்டு வராங்க, சகலத்திலேயே அவங்க தேறினவர்கள். பாருங்க, ஒரு ராஜ்யத்திலே அவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா சாதாரணமானவர்களை சாஸ்திரிகளாக ஜோஷியராய் வைக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட துறையில் இருக்கிறவர்களையே மிஞ்சுகிற அளவுக்கு இந்த தானியேலுக்கு தேவன் கிருபை தருவார்னா, நான் விசுவாசிக்கிற கர்த்தருக்காகவே வாழுகிற உங்களை என்னையோ மற்ற மனிதர்களை விட தேவன் நம்மை மேலானவர்களை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சந்தரதா ரியாந்தரதலமா தேவ வல்லமை தேவ பிரசன்ன நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன பண்ணுங்க, மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை முழு இருதயமாய் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. முழு இருதயமாய் தேவனை தேட வேண்டும், முழு சிந்தையோடு சபைக்கு வர வேண்டும். சபைக்கு வந்தாலும் தேவனை தவிர வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 3 வருடமும் தானியேல் ஜெபிக்காமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷங்க. எல்லாத்துலேயும் பாருங்க, ராஜாக்கே சொப்பனத்துக்கு பதில் சொல்கிற அளவுக்கு யார் மாற்றினார்? தானியேல் மாற்றினார். என்ன பண்ணார் தானியேல்? தேவனுக்காக அர்ப்பணித்து ஜபத்திலே உண்மையாக இருந்தார். அப்போது இந்த 3 காரியத்தை நம்ம செய்யும்போது கிருபை, மாற்றம், ப்ரமோஷன், உயர்வை தேவன் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நம்ம தேடும்போது இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததியின் ஆசீர்வாதம் இல்லையா? ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, தேவன் சந்ததியை தருவார். ஒரு நிரந்தர வேலை இல்லையா? கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீடு கட்டப்படாமல் அப்படியே இருக்குது, கர்த்தரை தேடுங்க, வீட்டை தேவன் கட்டுவார். நான் தேடிட்டு தானே வரேன். தேடுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தானியேல் எப்படி வாழ்ந்தார்? அர்ப்பணித்து வாழ்ந்தார், தன்னை கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரு அதிகாரத்திலேயே, அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்குது, நம்ம அடுத்த உபவாச கூட்டத்தில் பார்க்கலாம். அந்த ஒரு அதிகாரத்திலே தானியேலை தேவன் உயர்த்தினார். அர்ப்பணிப்பு. அந்த 3 வருஷம் ப்ரேயர், ஜெபம். ஆண்டவரே, நான் ராஜா முன்னாடி போய் நிற்கணும். அவன் சொன்ன கட்டளையினால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ என்ன நம்பி வர அந்த பிரதான அந்த விசாரிப்புக்காரன், அந்த பாருங்கள், அந்த என்னமா தானியேலின் தலைவன், தானியேலுக்காகவே ஒரு லீடரை போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் அப்படியே மெலிசாவே இருந்திருப்போன்னா அவருக்கும் உயிருக்கு என்னவாயிடும்? என்னையும் ஆசீர்வதிங்க, என் மூலமாய் அவனையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் வேலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாரா, அந்த வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது உங்கள் எல்லைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேல் மூலமாய் தானியேலையும் தேவன் உயர்த்தினார். இப்போ இந்த 3 பேரையும் கூப்பிட்டு வந்த உடனே அந்த அதிகாரியை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை திட்டியிருப்பாங்களாங்க? ஏயா என்னையா கொடுத்த? இவனுங்க நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இவனுங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறானுங்க. ஆனால் இந்த 4 பேருக்கு எங்கே ஆர்டர் பண்ண சாப்பாடு? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எங்கே இவங்களுக்கு உணவு தயாரிச்சப்பா? எந்த ஜிம்முக்கு அமிச்சா? எந்த இடத்துல? நம்ம டியூஷனில் தான் இவங்க படித்தானுங்க. வேறு எதனா பார்ட் டைமில் வேறு எதனா டியூஷனுக்கு போனானுங்களா? பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், ஞானத்திலையும் எழுத்திலையும் அறிவிலையும் சகலத்தையும் கற்று தருவார். வேலை ஒன்று தான், ஆனால் வாழுகிற வித்தியாசம் வேறு. உங்களை எந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தருக்காக வாழுங்க, உலகத்துக்காக வாழாதீங்க. உன் பிள்ளைகளுக்காக கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை தேவனே ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிள்ளைக்காக தான் ஏன் வாழுறேன், என் வேலைக்காக தான் வாழுறேன், இந்த வேலை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னை நடத்துகிறாரு. கர்த்தர் இருக்கிறதுனால தான் அந்த வேலையை தேவன் நடத்துகிறாரு. கர்த்தர் உங்கள் கூட இல்லைன்னா அந்த வேலை நிரந்தரமானு யாராலையும் சொல்ல முடியாது. முதலாவது கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? தானியேலை கிருபை தந்தார், தானியேலுக்கு மாற்றத்தை தந்தார், தானியேலுக்கு மனுஷ கண்களிலே
உயர்வு, மேன்மை, ப்ரொமோஷனை தேவன் தந்தார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இல்லை எழும்பி நிற்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இன்றைக்கு நாங்கள் தானியேலை குறித்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. Hallelujah. தானியேலுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்தீர். அதுல ஒரு சில காரியத்தை நாங்கள் தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தானியேல் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் தன் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்தார். அதனால் கிருபை கிடைத்தது. மனிதர் கண்களிலே மாற்றம் கிடைத்தது. அதே மனிதர் கண்கள் மூலமாய் உயர்வையும் நீ தந்தீர். எங்கள் வாழ்க்கை நாங்கள் உமக்காய் வாழ உதவி செய்வீராக. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவர் அதன் மூலமாய் கர்த்தர் எங்களோட நீ பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு அடிமையாய் இருந்த வந்த அந்த தானியேலை கர்த்தாவே, அவர் உண்மையாய் இருந்தார். கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து கர்த்தாவே தன் சரீரத்துல கர்த்தாவே தீட்டுப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தாவே கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தது ராஜா. ஆண்டவரே, அவரை கர்த்தனை உயர்த்தினீர் கர்த்தாவே. மனுஷர் கண்களில் கர்த்தர் மாற்றத்தை கர்த்தர் கட்டளிட்டு தயவை கர்த்தர் கட்டளிட்டு கர்த்தாவே தானியேலை கர்த்தனை உயர்த்தினது போல தகப்பனே எங்களையும் இந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே, எங்க சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கர்த்தாவே தேவ சமூகத்துக்கு நேரம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் வாழணும் ஆண்டவர். நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் எந்த அளவுக்கு நாங்கள் உயர்வுக்கு போனாலும் இதை தந்தவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை உமக்காய் அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் 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 ஆமென். சரி.